வா 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 வாடா. கணேசா ஊனுடா. ஏய் கணேசா, எங்க போற? ஏய் கணேசா இங்க வா. ஏய் வா சொன்னா கணேஷ் வா. இங்க வந்து ஊனுடா. இங்க ஊனுடா. ஊனு கணேசா, இங்க ஊனுடா. கணேசா ஊனு. நாராயண வாங்க வாங்க. உட்கார் உட்கார். முதல்ல நீங்க உட்காருங்க. ஏண்டா இந்த பூனைக்குட்டியை பார்த்து நான் சஞ்சலப்பட்டு இருக்கேன், நீ என்னடா அதுக்கு பால் வாத்துட்டு இருக்கிய? இந்த ஜீவனால உங்களுக்கு சஞ்சலமா? என்ன சொல்றேன்? நீ கர்த்தால உற்சவத்துக்காக கொடிகம்பம் நடுற போது குழிக்குள்ள அது இருந்துட்டு சகுனத்தட மாதிரி பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டா, தூக்கிடாத. பதஷ்டப்படாதீங்க. சாட்சாத் அந்த யானை முகத்தோன் விநாயக பெருமானே கருணையோட காப்பாத்தின இந்த உயிரை மனுஷா நாம இருக்கிறது தெய்வ நிந்தனையாகாதா? நாம நாக பூஜை பண்றோன்றதுக்காக அந்த நாகப்பாம்பை தூக்கி கழுத்திரியா போட்டுக்கிறோம். இந்தாங்க, இந்த பாலை சாப்பிடுங்க. நான் பால் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல அந்த பூனைக்குட்டி எங்கேயாவது தலையை சுத்தி விட்டு எரிஞ்சிட்டு வா போ. சாதாரணமா சொல்லிட்டேன். இது என்னன்னா தப்பு பண்ணிட்டு குழிக்குள்ள இருந்த பூனை சாப்பிடாதுன்னு யானை பந்தக்கால நடல. மிருகத்தை மிருகம் புரிஞ்சுன்ற அளவுக்கு மனுஷா நாம புரிஞ்சிக்க மாட்டோம்றோமே. நாராயணா, நோக்கு ரொம்ப நல்ல மனசுடா. என்ன இதெல்லாம்? கோயில் நகையெல்லாம் இவங்க திருடிட்டாங்க. சின்ன பற்ற உள்ள கட்டி போட்டிருக்காங்க. அப்படியா? இவாள போலீஸ்ல ஒப்படைச்சுடலாம். போலீஸ்ல ஒப்படைக்க கூடாது. கோயில் நகை களவாண்டவர்களை நாமளே அடிச்சு கொன்றுவோம். இருங்க இருங்க, இவங்களுக்கு அதை விட பெரிய தண்டனை கொடுக்கலாமே. ஏன் திருடுறீங்க நான் கேட்க மாட்டேன். கேட்டா வேலை கிடைக்கல, பசி பட்டினி இப்படி ஏதாவது சொல்லுவீங்க. சாமி நகையை திருடுறது, நம்ம அம்மா தாலியை திருடுறது. இவங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். 6 மாசத்துல மறுபடியும் திரும்பி வந்து இதே தப்பதான் செய்வாங்க. இப்ப என்ன செய்யலாம் தெரியுமா? இவங்களை மன்னிச்சு விட்டுறலாம். அதான் இவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை. ஐயா எந்திரிப்பா. இது வரைக்கும் நாங்க கோயிலுக்கு திருட மட்டும்தாயா போனோம். இனிமே கும்பிட மட்டும்தாயா போவோம். வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஆஸ்பத்திரிக்கா? என்னாச்சு? கட்டால குத்துட்டு ஹாஸ்பிடல்ல கூப்பிடுறா. பாட்டி நீங்க வந்து பாரு. பாட்டி அட பாவி பையல்களா, இப்படியா குத்துவீங்க? தம்பி வாங்க, தம்பி வாங்க. எரிச்சலா தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி. காய ஆறணும்ல. பாட்டி
கொலகார பாவி இப்படி பண்ணி போட்டாங்களேப்பா. ஏக்கா காய ரொம்ப ஆழமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, பச்சளை வச்சு கட்டியிருக்கேன். இன்னும் 2 கட்டு கட்டினா சரியா போயிடும். இது மாதிரி ராத்திரியில நல்லா தூங்குற மாதிரி மருந்து இருந்தா கூட. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ராத் தூக்கமே கிடையாது. தம்பி தூங்கி இருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமில்ல? கோயில் கஜானாவே காலி ஆயிருக்கும். ஆரம்பிச்சிட்டியா? மருந்து எடுத்து கொடுப்போம். அடடே ஆறி போச்சே. ஆண்டாளு இந்தாம்மா, இதை கொஞ்சம் சுட வச்சு எடுத்துட்டு வா. என்னப்பா அப்படி பாக்குற? இதை என் பேத்தி அவ கையால வரைஞ்ச கல்லழகர். சொன்னா நம்ப மாட்டீங்க தம்பி, சின்ன பிள்ளையிலேயே அவ வரைய ஆரம்பிச்சுட்டான். அவ வரைஞ்ச இந்த படம் உங்களை மாதிரியே இருக்குல்ல தம்பி. கோயில்ல உங்களை பார்த்தவொடனே எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவ உங்களை பார்த்ததுல இருந்து நீங்க தான் கல்லழகருங்கிற. இந்த கஷாயத்தை குடிச்சிருங்க தம்பி. இந்தாங்க. என்னம்மா வரைஞ்சிருக்கிற படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேக்குறியா? வரேன் பாட்டி, வாங்கினேன். படம் நல்லா இருக்குது. உனக்கு இருக்கிற பாசம் கூட உன் முதலாளிக்கு இல்லையே. எதுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போறாரு? அவருக்கு என்ன பிடிக்கலையா? நீ தலையாட்டினா போதுமா? கௌரி வீட்டுல சாப்பிடும்போது செம்பருத்தி பூ வச்சது நான் தானே அவருக்கு தெரிஞ்சதில்ல. அப்ப கூட அவர் முகத்தை உம்முன்னுதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல. அதுக்காக நான் எப்படி தவிச்சேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்லுன்னு சொன்னப்போ உயிரா வருவாருன்னு சொன்னேன். இப்ப உயிரா வந்த பிறகு கல்லாயிட்டாரு. ஒண்ணு மட்டும் சொல்ற கணேசா, அவர் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன். அடிக்கிறோம். 46 ரூபா இருக்கு. 3 ரூபா 10ல கொடுக்கல. நாளைக்கு திருப்பி தந்துடுறேன். 10 வருஷமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பணத்தை வாங்குறிய ஒழிய கொடுத்த பாட்டா காணவே சாமி. ஐயோ சத்தம் போடாதீங்க. பிச்சைக்காரர்கிட்ட கடை வாங்குறதுல தப்பா நினைப்பாங்கல்ல. சாயங்காலம் தந்துடுறேன். இந்த வாங்கிக்க. வட்டியோட 10,367 ரூபா ஆச்சு. தெரியுதா? சரி சரி தந்துடுறேன், செட்டில் பண்ணிடுறேன். ஐயோ நீங்க போங்கடி, நான் வந்துடுறேன். அம்மா தர்ம போடு தாய். இந்தாங்க. என்னமா அது? எடுத்துதான் பாருங்க. என்னமா அது? புது வேஷ்டி சட்டை? அவங்க இல்லையா? இவங்க? அதான் அவங்க. புரியுது புரியுது புரியுது. அவருக்கு கமலக்கண்ணன் பேர் வச்சாலும் வச்சாங்க. மாயக்கண்ணன் மாதிரி இருக்காரு. எங்க போறாரு எப்ப வர்றாருன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன அவருக்கு நான் இதை கொடுக்கணுமா? ஏன் கூட ஒரு லவ் லெட்டர் வச்சு கூட அதையும் சேர்த்து கொடுத்துறேன். என்ன யாரை பார்க்க நினைச்சிட்டீங்களா வேற என்ன நினைச்சிட்டீங்க? இந்த ஊர் உலகத்துல யார் லவ் பண்ணாலும் நானே தூது போகணுமா? இந்தா இதெல்லாம் வேற ஆள் பாரு. நான்சென்ஸ். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. இத உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வாங்கி வந்தியா? என்னமா சொல்ற? திருவிழா வருதில்ல, எனக்காவது புது துணி எடுத்து கொடுக்க பாட்டி இருக்காங்க. உங்களுக்கு யாருமே இல்லையேன்னு. அண்ணன் சொன்ன. அம்மா நான் வெளியில சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் அனாதைங்கிற வேதனை எப்பவுமே இருந்துட்டு இருக்குமா? அனாதைக்கு அனாத ஆதரவுங்கிற மாதிரி அண்ணன் என்னை கூப்பிட்டு என்ன மனுஷனாக்கிட்டேன். உங்க போய் நான் அறிவு கிட்ட தரமா ஆத்திரத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்க தங்கச்சி. தங்கச்சின்னு சொன்னா பத்தாது, திருவிழா காசு கொடுக்கணும். ஐயோ அதே நான் அனாதையாவே சுத்திட்டு இருந்தாச்சா முறையெல்லாம் எவனுக்கு தெரியுது. இந்த இது போதும். சரி தங்கச்சி, என்ன இன்னொரு கவரு? இது அவருக்கு. நான் எழுதுல நான் கொடுக்குறேன். வாங்கிக்கு வரா? வாங்கிக்கு வரா. நீ கண்ணில் விளக்கு ஊத்திட்டு கட்டிட்டு வர்றாரு இல்லையா பாரு. பைனான்சரே தண்ணி கேன்சல்யா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் தண்ணி வந்துருச்சா? விடுங்கண்ணே, எதுக்குன்னு அவனை திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கு தம்பி.
திருவிழா வரப்போகுதுல, அவங்க சொந்தக்காரங்க அவங்க துணி எடுத்துறாங்க. அந்த மாதிரி என் தங்கச்சி எனக்கு எடுத்து கொடுத்தா அதுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? இருக்காப்பா. அவளுக்கு என் மேல இருக்கிற ஜாஸ்தி பிரியத்துல 2 செட்டு துணி எடுத்து கொடுத்துட்டா. ஒன்ன தானே நான் கட்ட முடியும். சரி, இன்னொரு வடி யாரு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப பார்த்து நம்மளுக்கு சொந்தக்கார வேற இல்ல, இவன் வந்தா. நான் உனக்கு ஐடியா கொடுக்கறது தனியா தள்ளிட்டு போய் அந்த துணி எனக்கு கொடுங்க. நீ என்னடா எனக்கு சொந்தமானு கேட்டா அதுக்கு இவன் சொல்றாப்பா, நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணா நீ எனக்கு சொந்தம் தானுங்கிறான். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லியிருந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா நீ யான பக நானும் யான பக, ஒரே ஸ்டேட்டஸ். ஏய், ஸ்டேட்டஸ் நோக்கும்போ ஞானானு நிங்கட மச்சான். டேய் பாத்தியா, உங்ககிட்ட வேலைக்கு இருந்தது உன்னை விட ஸ்டேட்டஸ் அவளுக்கு ஜாஸ்திங்கிற பாத்தியா? எடோ அவட ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு உண்மை வெளியே வரும்போ பாத்தியா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா அவளை உனக்கு கட்டி வைக்க போற எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? மச்சான், ഞാൻ ഇപ്പൊ പോവാ. പക്ഷേ ഞാൻ யாருன்னு எனக்கு அறியிല്ല. ஒரு வடக்கன் வீரகதா பரம்பரையாக்கும் நான் எட்டப்ப மரபுறடா, ஃபைட்டே கிடையாது. காட்டி கொடுத்தே காலி பண்ணி போடுவேன். ഇന്ന് വൈറ്റ് നീ വെള്ള അടിച്ചിട്ട് ഉറങ്ങുമ്പോ നിന്റെ കാതിലാണ് അങ്കുശത്താൽ കൊടയും, നിന്റെ താടിയെ തീയെ വെച്ച് കൊളുത്തും. ഇപ്പൊ ഞാൻ പോവാ, പക്ഷെ തിരിച്ചു വരും. டேய், திருச்சியாவது திண்டுக்கலாவது இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. ஆனா மச்சான் மறுபடியும் வந்த മച്ചാൻ ഞാൻ പറയും. 1000 മുறை വിളിക്കും, 10,000 മുறை വിളിക്കും. മച്ചാൻ 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 മച്ചാൻ. டேய் படை. ஏண்டா உன் குருநாதர் அசல் இருக்கார, வாய்க்கு வந்த வழியில பேச போற. நீ நின்று வேடிக்கை பாட்டிருக்கியா? இந்த ஊருக்கு கோமண துணியோட தானே வந்த. இந்த டவுசர் யார் வாங்கியிருந்தா? நீதான். அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இந்த பாரா, இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் டவுசர் கொடு. கலெக்டர் டவுசர். சும்மா இருக்கு மச்சான். எப்படியோ கோயிலுக்கு முன்னாடி மச்சாங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு. இதை வாபஸ் வாங்கணும்னா தெய்வ குத்தமாயிரும். திருவிழா அன்னைக்கு தங்கச்சி வாங்கின புது துணி தான் நீ கட்டிக்கணும். இந்தாங்க மறுக்காம வாங்கிக்க மச்சான். என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? தலையில துண்டை வர போட்டு உட்காந்துருக்கீங்க. என்னண்ணே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எதுக்கு பேசணும்? எதுக்கு பேசணுங்கிற? நீ மட்டும் எதுவுமே பேச மாட்ட. வேட்டி சட்டை கொடுத்தேன், வாங்கி கட்டினீல. யார் கொடுத்தா, எதுக்கு கொடுத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கல்லூரி மங்க மாதிரி இருக்க. நான் மட்டும் எதுக்கு பேசணும்? அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு நினைச்சிட்டியா? இந்த அழகர் கோயில் மண்ணை தவிர வேற மண் அவ பாதத்துல பட்டது கிடையாது. அழகர் கோயில் காத்து தவிர வேற காத்து அவளை தொட்டது கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? நீங்க யார சொல்றீங்க? அது வந்து நம்ம ஆண்டாள். அவளுக்கு பிடிச்சிருக்கா? மௌனமா இருந்தா அப்படி மௌனா சம்மதத்துக்கு அறிகுறியும்பாங்க. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு அங்க போய் சொல்லட்டுமா? இல்லண்ணே. இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப பிடிக்கலன்னா சொல்ல, அங்க போய் சொல்லிடுறேன். வேண்டாண்ணே, அவளை ஊரே பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பிடிக்கலன்னு சொன்னா அவளுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்ச ஒரு கெட்டவன் இருக்கான். இந்த நியூ இயர்க்கு கெட்டவன் சொன்னீங்க, பார்த்தா காமெடியன் மாதிரி. Mind your words my dear friend. பக்காவா ஒரு பர்கர் தொக்கா மாட்டிக்கிச்சு. சந்தானமும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து நடிச்ச சூப்பரான காமெடி படம். லைஃப்ல இந்த மாதிரி 1000 ஃபிகர் வந்துட்டு போகுமே. உன்னை கண்ட்ரோல் பண்ற மைண்டே நான் தான். என்ன மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியும். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பிள். நான் ராமச்சந்திரன் இல்லடா, நம்பியா. அப்புறம் என்ன, இந்த வருஷம் முழுக்க வெறும் 299 மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.